இன்றைக்கி என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். நான் நினச்சி பார்க்காத நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. அதோடு சேர்ந்து நானும் நகர்ந்துட்டுருக்கேன். எல்லா கெட்ட விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ என் வாழ்க்கையில் நடக்கிறது கெட்ட விஷயமா நல்ல விஷயமானு எனக்கே தெரியல. என் பேர் தாங்க கௌதம். அதோ க்ளோஸ்அப்பில் டென்ஷன் ஆகிட்டு பார்த்து தயங்கி ஹாய் சொல்கிறாள்ல, இந்த பொண்ணு தான் பார்த்த செகண்ட்லேருந்து இன்னி வரைக்கும் லவ் பண்ணுறேன். 6 வருஷமாக லேட்டாக வந்தாலும் இப்போ வரைக்கும் உண்மையாக லவ் பண்ணுறேன். சாரி, இன்றைக்கும் லேட் ஆகிடுச்சு. உண்மையாக லவ் பண்ணுறவங்க யாரும் லேட்டாக வர மாட்டாங்க கௌதம். 6 வருஷமா லேட்டாக வந்துட்டு ஒரே டைலாக சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க கௌதம். நீ 6 வருஷமா அப்பா தான் முக்கியம், உங்கள் அப்பா தான் முக்கியம் சொல்லிட்டு இருக்கல, அது மட்டும் நான் கேட்டுட்டு இல்லை. ஏன்னா எனக்கு உன்னை விட எங்கள் அப்பா தான் முக்கியம் கௌதம். அதுதான் உண்மை. உங்கள் அப்பா பற்றி பெருமையாக பேசுகிறப்ப கூப்பிட்டு வந்தியா? சண்டை வேற. ஸ்டாப் இட் கௌதம், உன் கூட சண்டை போகணும்னு எனக்கு மூடு இல்லை. ஹே நில்லு ஹரிணி, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? வா. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தர் இருக்கானா, அவன் நெக்ஸ்ட் மந்த் சென்னை வரானா. அவன் உன்னோட பெட்டரான லைஃப் பார்ட்னர் இருப்பாரு எங்கள் அப்பா ஃபீல் பண்ணுறாங்க. ஓ, அதுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? 6 வருஷமா சொல்கிற அதே டைலாக் தான் கௌதம் இப்பயும் சொல்கிறேன். எங்கள் அப்பாவை மீறி எப்பவுமே எதுவுமே செய்ய முடியாது. எப்பவுமே. முடிஞ்சா எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணு கௌதம். இல்லைனா என்ன பண்ண சொல்ற? இல்லைன்னா நான் இல்லைன்னு உன்னை கன்வின்ஸ் பண்ணிக்கோ. அவள் இல்லைன்னு என்னால் எப்பவுமே கன்வின்ஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ண வந்திருக்கேன். அங்கே தாங்க ட்விஸ்ட்டே. அப்பா நான் பிபி வந்து பெட்டில் படுத்துருப்பாரு நினைக்காதீங்க. அவர் ஒரு டை ஹார்ட் பியான்சே ஃபேன். பா டாடி என்னமா பாடுற பியான்ஸே? வந்துட்டா நம்ம ஃபியான்ஸே. ஹாய் சார். You don't know this? Come on. Hey, sit down, pal. பால்லாம் வேணாம் சார். What's up, man? சார், தம்பி வேற வந்திருக்காரு. நீ என்ன பண்ற? உள்ள போயிட்டு சூடா காஃபி போட்டு குடி. நான் அது வரைக்கும் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன். பா Go inside. என்ன லிப் இங்க இருக்கு, லுக் அங்க இருக்கு. கோமா. அப்புறம் தம்பி காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை சார், வேணாம். சார், என் பேர் கௌதம். பிஏ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. Hi Dad, having fun now? எங்க Okay, வர்றாங்க? look at this. Oh, this series? Yeah Dad. Yeah. Hey, this is my son. Hi bro, what's up? He doesn't know that, man. Oh, அப்புறம் ஒர்க்கில் எப்படி? அங்கிள், இப்போ தான் ஜாப் ரிசைன் பண்ணேன். பட் கூடிய சீக்கிரம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. Dad, look, she's hot. No, my son. She's too damn hot. Dad. What? You don't watch this series? இல்லை அங்கிள். So what kind of series do you watch, huh? நிறைய சீரியல் பார்ப்பேன் அங்கிள். தெய்வமகள், வள்ளி, வாணிராணி, ஆஃபீஸ், Saranam Meenachi. சரவணன் மீனாட்சி. Shit, man. So you don't watch English series like Two and a Half Men, Game of Thrones? Like friends? அப்படின்னா? Shit, man. You wasted your half of your life. அங்கிள், இது வரைக்கும் நீங்கள் பேசினது சத்தியமாக உண்மை புரியல. ஆனால் உங்களால் புரிஞ்சிக்க முடியும்ன்ட்டு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். Oh shit Dad, wanna watch Game of Thrones with me? No, son. I'm going to watch a live Tamil serial now. Okay, have this. அங்கிள், உங்கள் பொண்ணை 6 வருஷமாக சின்சியராக லவ் பண்ணுறேன் அங்கிள். அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கேட்க தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஏய், சூப்பர்ப்பா. அந்த ஜென்டில்மேன் நீ தானா? என் பொண்ணு 6 வருஷமா ட்ரெஸ்லேருந்து ரீசார்ஜ் வரைக்கும் எதுக்குமே காசு கேட்டதில்லை. இந்த 6 வருஷத்தில் அவள் கேட்குற மொதல் விஷயமே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற பெர்மிஷன் மட்டும்தான். இவ்வளோ நாள் பார்த்துறது ரொம்ப தேங்க்ஸு.
ஆனால் இதெல்லாம் பார்த்து இப்போ ஆள் பார்த்தாச்சு. என் ஃப்ரெண்டோட பையன் வெங்கட்ராமன்னு பேர். பார்க்கறதுக்கு நம்ம ஹாலிவுட் ஹீரோவில் பிராட் பிட்டு அவனை மாதிரி இருப்பான். மோஸ்கில் மேனேஜராக இருக்கான். இனிமேல் எல்லாம் அவன் பார்த்துப்பான். அங்கிள் உங்கள் பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான் அங்கிள். அவளை நல்லா பார்த்துப்பா அங்கிள். உங்கள் காலில் வேணா விழுற அங்கிள். ஏ இருப்பா. ஒரு லவ்வுக்காக யார் யார் காலையெல்லாம் விழுத்துக்கு தயாராகிட்டீங்க. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் யார் முதல்ல கழட்டி விடுறாங்கன்னு நடக்குது பத்தியா போட்டி. அதுக்கு பேர் தான் இந்த காலத்தில் காதல். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. இதுக்கு தான்ப்பா பெரியவங்க அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, ஹாவ் அ பேக்கப் when you have a breakup. அங்கிள் உங்கள் பொண்ணு எல்லாம் செத்துருவா அங்கிள். ஆ போய் சாவு. அங்கிள் உங்கள் பொண்ணு ஒரு 2 minutes பேச முடியுமா? ஹே என்னாச்சு உனக்கு? உங்கள் அப்பா உள்ள அவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு சும்மா இருக்க? உனக்கு தெரியும்ல கௌதம், சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லை அப்பா மட்டும்தானு. அவர் எதிர்த்து என்னால் எப்படி பேச முடியும் கௌதம்? டாட், என்ன நீங்க அவனை வெளியே கேம் ஆடி விட்டு நீங்க உள்ள கேம் ஆடி இருக்கிறீங்க? அவன் என்ன பெருசாக பேசிட போகிறான். சரி இப்போ கேட்குறேன், நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்கு இவன் என்ன சொல்லுவா? இல்லை இல்லை, எங்கள் அப்பா எதிர்த்துலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவா. இதானே 6 வருஷமா பேசாதே இந்த 2 நிமிஷத்துல பேசிட போறானுங்க. பிடிஎஸ் காலத்துலேருந்து பியான்சி காலம் வரைக்கும் பொண்ணுங்கெல்லாம் இதே தான், ஒரே ரகம். புரியுதா? சரி அதை விட, இது என்ன கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல 30th லெவல் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. இதை கொஞ்சம் முடிச்சு வைக்கிறியா? Yes, Dad, கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, கிவ் மீ. நான் போய் அங்க கேம் விளையாட்டு வரேன். ஹே கடைசி என்னதான் நீ சொல்ல வர? உன்னோட 2 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னு நான் சொல்ல வரேன் தம்பி. முடிஞ்சது 2 நிமிஷம் மட்டும் இல்லை, உங்க 2 பேரோட லவ்வும் தான். அது அவ சொல்லிட்டு அங்கிள். நானாவது பரவாயில்ல, சாதாரணமாக சொன்னேன். அவள் சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை ரணங்களை பற்றி அழ வைப்பா. பரவாயில்லையா? நீ சொல்லுமா. கௌதம், எல்லா நல்ல விஷயத்துலையும் ஒரு கெட்ட விஷயம் இருக்கு, எல்லா கெட்ட விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஒரு நல்ல விஷயத்தில் நான் அந்த கெட்ட விஷயமா நினச்சி என்ன மறந்துரு கௌதம். வாட் அ டைலாக், மார்வலஸ். கலையிட்ட. அப்புறம் என்ன தம்பி, கிளம்பலாம்ல? அதான் சொல்லிட்டாங்கல்ல. ஏய் நீ அழுகுற, வாட் அ கெமிஸ்ட்ரி. அப்புறம் அந்த சூசைட் சொன்ன பத்தியா, அது இப்போ தான் கூகுள் பண்ணி பார்த்தேன். last.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கான். அதில் ஏகப்பட்ட வழி இருக்குது. அதில் உனக்கு வலிக்காத வழியாக ஒன்று பார்த்து தேர்ந்தெடுத்து சேர்த்து போயிடு என்ன. அப்புறம் என் பொண்ணு, அதான் உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவள் பேரை தப்பி தவறி எதுவும் எழுதி வச்சிடாத, புரியுதா? சொந்த ஊர் எது? கோயம்புத்தூர் தானே? கோயம்புத்தூர். அம்மா அப்பாலாம் அங்கே தான் இருக்காங்களா? பார்த்து நந்துக்கண்ணா, போயிட்டு வா. சிரிச்சு செருப்பால் அடிச்சிங்களே நீ உங்க அப்பனும். தம்பி, ஃபேஸ்புக்கில் மேரேஜ் ஈவெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், உன்னையும் டேக் பண்ணிடுறேன். மறக்காமல் லைக் போட்டுரு, சரியா? பாய். டாட், அவன் மேலே சூசைட் பண்ணதுனால பண்ணுது. எல்லாத்தையும் கிளம்ப ஸ்வீப் பண்ண சிரிச்சுடு. இந்த காலத்தில் லவ், ஸ்லீப்பு, பிரேக்கப்பு, ரிப்பீட்டு என்ன இதான், வேற எதுவும் கிடையாது. ஒரு வழியாக இந்த கேமை நான் கலைச்சிட்டேன். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் முடிச்சே இல்லையா? தி கேம் நீட்ஸ் யூ டாட். நீங்க தான் கேம் கலெக்ட்ல கிங் ஆச்சு. கேட்டு திறக்கிற சத்தெல்லாம் கேட்குது. இவனா பொண்ணு பார்க்க போனானா பஜ்ஜி சாப்பிட போனானா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான்? அப்போ தான் 3 வருஷம் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை விட அவளுக்கு அவள் அப்பா தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
அவள் இல்லாமல் என்னால் எப்போவுமே வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். தூக்கு மாட்டி செத்துலான்னு முடிவு பண்ணேன். கௌதம் கௌதம் என்ன இவன் வந்துட்டானா என்ன? டேய் எங்க இவன்? ஏய், இவன் என்ன ஃபேன்ல மூஞ்சல கட்டி விளையாடிட்டு இருக்கான்? நான் என்னடா தப்பு பண்ணேன்? அவளை 6 வருஷமா உண்மையாக தான் லவ் பண்ணேன். அம்மா உன் கான்செப்டே புரியலையா? லவ்னா என்னடா? ஒரு பொண்ணை 10 நிமிஷத்தில் லவ் பண்ணணும், பைத்தியமாக லவ் பண்ணணும், அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும், அவ கூட 100 வருஷம் ஒன்றா வாழணும், அப்புறம் அவன் மடியிலே சாகணும். இதாண்டா லவ். லவ்னா என்ன நான் சொல்லிட்டா? எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணுக்கு ஐஸ்கிரீமு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து அவ உடம்பையும் தேத்தி விட்டு சுடிதாரு செப்பல் வாட்சு இதெல்லாம் கிஃப்ட் பண்ணி அட்டு ஃபிகரை லட்டு ஃபிகராக்கி எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வீணா பொண்ணை வெட்டி வேலைக்கு போயிருந்தாண்டா காதல். இந்த கருமத்தை தான் நீ 6 வருஷமாக சின்சியராக பண்ணிகிட்டு இருக்க. டே எனக்கு ஒரு டவுட்ரா. 10 நாளில் கட்டி விட்டு போகிற பொண்ணு மேலே பார்த்தோன்னே லவ் வருது, பழகுனா உசிரியை கொடுக்குற நன்மை மேலே ஏன்டா பார்த்தோன்னே நட்பு வர மாட்டுது? நான் லைஃப்பில் தோத்துறேன் மச்சி. அவளை தவிர இந்த பொண்ணு நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் அவள் ஃபேமிலிக்காக என்னை தூக்கி போட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போயிட்டால, என் லைஃபே முடிஞ்சிச்சு மச்சான். நான்லாம் சாவணும்டா, வாழ்கிறதே வேஸ்ட்டு. மச்சான் புரிஞ்சுக்கடா. இன்னைக்கு உன் லவராக இருக்கிறவன் நாளைக்கு வேற ஒருத்தன் பொண்டாட்டி, வேற ஒருத்தன் லவர் தான் நாளைக்கு உன் பொண்டாட்டியாக வரப்போறா. லவ் பண்ண பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஊரில் பாதி பசங்க விர்ஜினாக தான் மச்சான் சுற்றுவானுங்க. ஆமாம் ஏதோ சொன்னியே தோத்துட்டேன்ட்டு. எப்போ தெரியுமா நீ தோத்த? 10 வருஷம் கழிச்சு நீ இருக்கிற நிலைமையை பார்த்து நல்ல வேலைப்பா நம்ம கௌதம லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டோன்னு அவன் நினைச்சான்னு வச்சுக்க, அது நீ தோக்கிறதுக்கு மட்டும் இல்லடா சாவறதுக்கு சமண்டா. நீ செத்தா எல்லாம் சரியா போயிடுமா? அவன் உன்னோட சேர்த்து உன் குடும்பத்தையும் கேவலமாக பேசுவான். உன் சொந்தக்காரன் எவனா லவ் பண்ணா இவனை மாதிரி ஆயிடும்னு ஒன்று எக்ஸாம்பிள் காட்டுவானுங்க. எல்லாத்துக்கும் மேலே நீ செத்த காரணத்தை வெளியே கூட சொல்ல முடியாதுடா, அசிங்கமாக இருக்கும்டா. 6 வருஷம் லவ் பண்ண பொண்ணுக்காக சாகுறங்கிற, என்னைக்குன்னா உங்கள் அப்பா கையை பிடிச்சி அப்பா இனிமேல் இந்த குடும்பத்தை நான் காப்பாற்றுறப்பான்னு சொல்லியிருக்கியாடா? உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கி தந்திருக்கியாடா? இதெல்லாம் பண்ணணும்டா, அப்போ தான் வாழ்க்கை எவ்வளோ அழகானதுன்னு தெரியும். அதை விட்டுட்டு சூசைடு அது இதுன்ட்டு லவ் ஃபெயிலியர் ஆனவங்களாம் சூசைட் பண்ணிக்கணும்னா நானே 10-15 தடவை செத்துருக்கணும். மச்சான் வீட்டில் கொடுக்குற பாக்கெட் மணி பார்த்தலன்னு சில பொண்ணுங்க பார்க்குற பார்ட் டைம் ஜாப் இருந்தாண்டா காதல். இது தெரிஞ்சவன் இந்த மாதிரி வேலையை நிற்கிறான், தெரியாதவன மாதிரி தூக்கில் தூங்குறான்டா. எல்லா கெட்ட விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதே மாதிரி இந்த கெட்ட விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு நினச்சி அவளை மறந்துரு. இல்லை நான் மறக்க மாட்டேன் செத்து தான் தீருவேன் நீ சொன்னால் 2 குவார்ட்டர் வாங்கி வச்சுட்டு செத்து தொலை. உனக்கு அட்வைஸ் பண்ணி யாருன்னு போதெல்லாம் இறங்கிச்சு. மச்சான் சொல்கிறா. முடிவு பண்ணிட்டேன்டா. அப்படியா? எப்போ சாவ போகிறேன்? அவளை என்னால் எப்பவுமே மறக்க முடியாதுடா. ஆனால் நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு வாழணும்டா, செம்மையாக வாழணும்டா. உங்கள் அப்பா மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி வாழணும்டா. மச்சான் என்றைக்கும் வாழ்க்கை முடியுதுன்னு நினைக்கிறியோ அன்றைக்கி தான் அது ஆரம்பமாகுது. இன்றைக்கி தான் வாழ்க்கை ஆரம்பமாகுதுன்னு நினச்சி அவள் தலைமுறைக்கு போ போ சனினே போ, உனக்கெல்லாம் ஒன்றுமே ஆகுது போ. துப்பட்டால தூக்கு போடும்போது தெரியும்டா நீ எல்லாம் சாகவே மாட்டேன்னு. இப்படி தாங்க அவன் அறபோதையில் அட்வைஸ் பண்ணி என்னை திருத்திட்டான். கெட்ட பையன் சார் என் ஃப்ரெண்டு. கௌதம் 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 என்னை மன்னிச்சிரு கௌதம். நீ மேலே தான் எல்லா தப்பும். உன்னை எப்பவுமே விட்டு போக மாட்டேன்டா. ஹே ஓகே ப்ளீஸ். ஐம் சாரிடா. ராதா ஓகே பரவாயில்ல ஹரிணி, ப்ளீஸ் ரிலாக்ஸ். ஆமா இதுக்கெல்லாம் காரணமான என் நண்பன் எங்க?
பார்த்தல என்னதான் காதல்ங்கிறது ஆலமரமாக இருந்தாலும் நட்பு தான் அதை தாங்கி நிற்கிற வேறு. எஸ், எப்படியோ பொழைச்சிட்டான்டா. மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ இல்லைனா சத்தியமாக இதெல்லாம் நடந்திருக்காது. அதான் சூசைட் பண்ணியிருந்தா இதெல்லாம் நீ பார்த்துருப்பியா? அதுக்கு தான் பெரியவங்க அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க, லவ் மேக்கம் லவ் மேக்கோ பட் சூசைட் இஸ் நாட் அ சாய்ஸ் ஃபார் எவர்னு. ஷோ இங்கேயும் அட்வைஸா? சி போடா. ஆமாம்மா, வந்து கை பிடிச்சிக்கோ. ஐயோ அப்பா. சாரி அங்கிள். கால் மீ டேடி. ஐயோ அம்மா. கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. டேய் 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 கௌதம், டேய் கௌதம், கௌதம், டேய் மச்சான், டேய் கௌதம் இதுரா. டேய் நான் குளிச்ச சோப்புல வலிக்க விடுறது நீ தூக்கிலே தொங்கியிருக்கலாமேடா. டேய் கௌதம், டேய் மச்சான். மச்சான் நான் செத்துருவேனாடா? என் பொணத்தை பார்க்கவாத வருவானாடா? அப்புறம் பேசாதடா. அவனும் கெட்ட பொண்ணு இல்லடா. இவங்க அப்பா அண்ணா தான் அவக்கு பயம். டேய் மற்றபடி அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. கௌதம் மச்சான். அப்போ நான் 4 விஷயம் முடிவு பண்ணேன். என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணேன். இவன் உயிரை காப்பாற்றினாலும் என் உயிராக வாங்குவான். ஸோ இந்த காலத்துலேயும் உண்மையாக லவ் பண்ண இவனோட லவ்வை சேர்த்து வச்சு தொலைக்கணும்னு முடிவு பண்ணேன். கடைசியாக இனிமேல் சின்சியராக லவ் பண்ணுறவனோட ரூம்மேட்டாக மட்டும் இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இப்போ தாங்க எனக்கு ஒன்று தோணுச்சு. ஹலோ, ஒன்னிட்டா இங்கே மாடியிலேருந்து ஒருத்தர் கீழே வந்து சூசைட் பண்ணிட்டார். ஹலோ, நான் அர்னி பேசுகிறேன். நீங்கள் யார்? நானா சொல்கிறேன் கேளு. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்தான். 2 பேரும் பார்த்த செகண்ட்லேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டான். அந்த பொண்ணு நீ என்ன கன்வின்ஸ் பண்ண மட்டும் போதாது, எங்கள் அப்பனையும் சேர்த்து கன்வின்ஸ் பண்ணணும்னு சொன்னான். அவங்க அப்பா இருக்கானே வீடு தேடி வந்து அவனை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டான். அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவன் தற்கொலை பண்ணி சாக கிடக்குறாண்டி. இந்த பையன் வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு நீதாண்டி. ஐயோ அம்மா சாரிம்மா. இப்போ கூட நான் உன்னை டீ போட்டு பேசன்னு தெரிஞ்சா அவன் என்னை வந்து அடிப்பான். இனிமேலாவது லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு லவ் பண்ணிவிடி. அவனோட நிலைமையை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன், எடுத்து பாரு. அவனுக்கு மட்டும் ஏன்னா ஆச்சு மணியவனுக்கு போட்டாமல் இருப்பானே உன் அரட்டை உசர் அப்பன், அவனை வெட்டி கொன்றுவன் தெரிஞ்சுக்க. எல்லா காலத்துலேயும் உண்மையாக லவ் பண்ணுறவங்க இருக்கிறாங்கல்ல. என்னம்மா மாப்பிள்ளைய காணோம்? சண்டே அதுவுமா? Dad, look. Huh? She's hot. She's hotter. No guys, she looks too damn hot. கௌதம். ஆனால் இவங்களெல்லாம் சேர்த்து வச்ச நான் எங்கே இருக்கேன்? என்னண்ணா தப்பு பண்ண? அந்த பொண்ணு உண்மையாக லவ் பண்ண அதானே? டேய் நீ இந்த வயசில் லவ் பண்ணதே தப்புடா. ஆளாளுக்கு வந்து அட்வைஸ் கேட்டு எந்திரிச்சு ஓடுறான். இதுதாங்க என்னோட 4th டெசிஷன். இனிமேல் லைஃப்பில் சத்தியமாக எவனுக்குமே அட்வைஸ் பண்ண போகிறேன். கெட்ட பையன் சார் என் ஃப்ரெண்டு.